சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றுனீங்க. எண்ணெய், சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, இது சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சொல்லிட்டியா? சரி, அப்படியே எல்லாத்தையும் வதக்கி மேலே மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு மிளகாய் அப்படியே இதில் எடுத்து கொட்ட போகிறீங்க. இதில் என்னென்ன இருக்குது? அதில் புளி, உப்பு, குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. எடுத்து இப்போ ஊற்ற போகிறீங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். உங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோமா? அதை கரண்டி எடுங்க. எடுத்து ஊற்றுங்க. கரண்டியை இதுக்குள்ளே வச்சுக்குவோம். 2 துணி போடுங்க. 2 துணி எடுத்துருவாங்க. இது என்ன கலர் கலராக வச்சுருக்க? இது அங்கேயும் வருவேன். இது என்னவா? உப்புங்க. உப்பு போட மாட்டீங்களா? இந்த மீன் எடுத்து இதில் போட போகிறாங்க. எல்லாம் போடுறீங்க. ஊற்றுங்க. இது இப்போ இதில் ஊற்றணும். பா, என்ன ஒரு தமிழ். கிண்டுங்க. இது தொறவுங்க. தொலைவணும். என்னது தொறவணுமா? என்ன கிண்டனம். கிண்டணும். கிளறி விடவும். அது அப்படி ஊற்றுவீங்களா? மறுபடியும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றவும். தண்ணி ஊற்றுவீங்களா? ரொம்ப அதிகம் தெரியுமா? எவ்வளோ எண்ணெய் தரணும்? மஞ்சத்தூள் மங்களகரமாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மேடம். இது என்னது? மிளகாத்தூள். இது என்னது? இது என்னது? அரிசி மாவு. இது சால்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து கலக்க போகிறாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். கலக்கு. கலர் என்னவா செய்கிற? கலக்குற. மீன் குழம்பு, உமா அம்மாவோட மீன் ஃப்ரை. இது லெமன் எங்கே இருந்துலமா? இது உள்ள இருக்க மீன் மசாலா தான் இல்லை. கை எரியுது. லெமன் போடுறது சொல்லிட்டு போடுங்க. அது என்னங்க போடுறீங்க? லெமன் 2 பழம். சரிங்க. அது மேலேயே வச்சிரு. அது மேலே வைக்கணும். தட்டு மறைச்சிக்கிறேன். இதுதான் நல்லா கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது அந்த இடம். எனக்கு என் மொபைலில் சேப்பு வர மாட்டேது. வேணாம் விடு. வேணாம் இருக்கட்டும் விடு. இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் விடு. மீனவா? என்னது? சக்தி மட்டு வந்துச்சு வாங்க. என்னென்ன போட்ட? ஆயில், பட்டை, கிராம்பு, பட்டை வகைகள், ஆனியன். கரண்டி வாங்க நண்பர்களே, சூப்பரான பிரியாணி. லெக் பீஸ் இங்கே வரவே இல்லை. ஒரு லெக் பீஸ் கூட காணுமே. ரெக்க பீஸ் தான் இருக்குது. வேறு வாங்க சாப்பிட்லாம். லெக் பீஸ் எல்லாம் காணா போச்சுமா. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். லெக் பீஸ் மாட்டிக்கிட்டாரு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அருமையான